ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் 1 கிலோ பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை 3/4 அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிலோ அளவு மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், மூழ்கிற அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மட்டன் நம்மளுக்கு ஒரு 3/4 அளவு வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். அப்போது தான் நம்மளுக்கு மட்டன் பிரியாணி செய்யும்போது கரெக்டான அளவில் வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கணும். 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். மசாலா எல்லாமே ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் 200 ml அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 பிரியாணி இலை, 4 பட்டை, 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கிராம் கணக்கில் சொல்லணும்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 400 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சைஸ் கணக்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பெரிய வெங்காயத்தில் 6 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கணும். இதுக்கு மேலே வதக்க வேண்டாம், அப்புறம் வெங்காயம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தோடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லியை ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாம், ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா மட்டுமே போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, 1 நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்படி நம்ம பண்ணும்போது பிரியாணி நல்ல கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு இஞ்சி, 50 கிராம் அளவு பூண்டு, ரெண்டையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்ப நேரத்துக்கு நம்ம வதக்கக்கூடாது. இந்த மெத்தட்லலாம் நம்ம செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதில் இப்போது 400 கிராம் அளவு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சைஸ் கணக்கில் சொல்லணும்னா மீடியம் சைஸ் தக்காளி 6 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 3 பச்சை மிளகாயை இடையில லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 200 ml அளவு தயிர் சேர்த்துக்கோங்க, நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. எதையுமே ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மெஷரிங் கப்பில் 5 கப் அளவு ரைஸ் தான் 1 கிலோ அளவு இருக்கும். அப்போ நம்ம 7.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும்.
ஃபர்ஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு 2 கப் இருந்தது, அதை சேர்த்துட்டேன். இது கூட 5½ கப் அளவு நார்மலான தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போது தான் பிரியாணி வெந்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டான பிரியாணிக்கு தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சைடாக லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஸ்டவ்வை ஹை ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இப்படி அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு சமமாக இருக்கணும். பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறது ஆப்ஷனல், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கலாம். இது மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை ஓரத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100% உங்களுக்கு பாய் வீட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.